சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இது எழுதிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி கேட்டார். உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சீனிவாசன் பேர், சின்னவர் பேசுகிறான்னு கொண்டாந்து விஸ்வநாதன் ஃபோனை கொடுத்தாரு. நீடம் அங்கே இருக்கும் ஃபோன் இங்கேருந்து இங்கே இந்த இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்க, இங்கே கொண்டாந்து கொடுத்தாரு. பக்கத்தில் நான் இருந்தேன், 6 மணி பற்றி பக்கத்தில். எம்ஜிஆர் பேச எனக்கே நல்லா கேட்டுச்சு. முத்துணி எப்படி எழுதாத விஷயம் அப்படின். மீட்டரும் கரெக்டாக இருக்குது, மேட்டரும் கரெக்டாக இருக்குது. நான் நினைக்கிறது இல்லைன்னா என்ன நினைக்கிறாங்கிற சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். அவர் என்ன நினைப்பார் என்பதை எவன் புரிந்து கொண்டு எழுதுகிறானோ அவன் தான் கடைசி வரையில் ஒரு படத்துக்கு பாட்டு எழுத முடியும். இந்த ராப்போ இருக்கணும் 2 பேர். ஆமாம், அப்படி புரிந்து கொண்டு எழுதக்கூடிய கவிஞர்களில் நானும் ஒருவனாக இருந்த காரணத்தால் தான் அவர் கடைசி படம் வரையில் நான் எழுதினேன். அப்படிப்பட்ட கடைசி படம் தான் இந்த மதிய மீட்ட சுந்தரமணியின் படம். அதில் ஏர் நடத்தும் மறவரெல்லாம் போர் நடத்த வாரி, எதிரிகளின் குருதியிலே பொட்டு வைப்போம் வாரியிடம். இது வன்முறையை தோன்றது மாதிரி இருக்குது, வேணாம்ட்டார். அப்போ நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் நீங்கள் ஏழை வேதனைப்பட மாட்டான். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்காருன்னு தானே அர்த்தம் வரும். பொதுவாக பார்க்கும்போது எப்படி சென்றார் ஒத்துக்குருவாங்க, ஏன் என்கிட்ட காமிக்கல நீங்கள் ஒன்றும் பேசாமல் தான். அதுக்கப்புறம் அவர் மாற்றி எழுதுனது தான், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். சொல்லி காமிச்சார் இந்தியார். இல்லை, ஜெயசாஸ் குரல் மென்மையான குரல், சோக பாட்டுக்கு காதல் பாட்டுக்கு நல்லா இருக்குது. அது கம்பீரமாக எழுச்சியோடு பாடுற பாட்டு ஆச்சு. அதனால் டிஎம் சௌந்தரராஜன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விஸ்வநாதன் அவங்ககிட்ட சொல்லிவிட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை, விஸ்வநாதன் சொன்னார், எங்களுக்கு இந்த அபிப்பிராயம் தான் அப்படின்னு. விஸ்வநாதன் எப்படி பாடியிருக்கிறாரோ அப்படி டிஎம்எஸ் பாடினா தான் நான் ஒத்துக்கிருவேன், இல்லைன்னா கோவை சௌந்தரராஜனை வச்சு வேறு பாட்டு எடுத்துக்கிருவேன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததோ தெரியல. ஆமாம், என்னால் தான் அவங்க குழச்சிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன பாட்டுகள்லாம் வெற்றி பெற என்னால் தான் ஒரு முறை சௌந்தரராஜன் சொல்லிட்டார் சிவாஜி எம்ஜிஆரை. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய நெருக்கமான கவிஞர், எம்எல்சி பதவி வகித்தவர், அரசவை கவிஞராகவும் இருந்தவர், கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவை தான் நம்ம இன்னைக்கு பேட்டி காண இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? சொல்ல முடியாதுயா, சுச்சுவேஷனை பொறுத்து உடனே எழுதிடுவேண்ணா. எம்ஜிஆர் படங்களை பொறுத்த வரையிலும் 1 மாதம் கூட ஆகிருக்கு. ஒரு பாட்டு எழுதுறதுக்கு 1 மாதம் அவர் ஓகே பண்ணணும். அதாவது எம்ஜிஆர் படங்களில் முதல்ல எழுதின படம் உழைக்கும் கரங்கள்னு ஒரு படம். முதல்ல அவர் பாட்டு எழுத கூப்பிட்ட படம் எதுனா நினைத்ததை முடிப்பவன். அப்போ எனக்கு அம்மை போட்டு வந்துச்சு, நான் போக முடியலை. டேரக்டர் நீலகண்டன் தான் ஆளை விட்டு கூப்பிட்டு எடுத்துட்டார். அப்போ பல கவிஞர்கள் எழுதி சரியில்லாமல் அதுக்கப்புறம் தான் மருதகாசியை வச்சு எழுதினாங்க. அதான் உன்னை கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உண்மை இல்லாத நீ காணும் காட்சின்னு ஒரு பாட்டு வரும். அதான் முதல்ல எழுத கூப்பிட்ட படம். அதுக்கப்புறம் நல்லதே நாடு கேட்கும் ஒரு படம், அதுக்கு நான் எழுதினேன். ஆனால் அது படம் ஷூட்டிங் போகல, பாட்டு எழுதுனது போச்சு. உழைக்கும் கரங்கள் தான் அதில் முதல் படம் எம்ஜிஆர் படத்தில். கோவை ஃபிலிம்ஸ், கோவை செடியன் படம். அதில் கந்தனுக்கு மாலையிட்டாள் கானகத்து வள்ளிமயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் குயில் அப்படின்னு வரும். அப்போ பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன் சொன்னாங்க. ஒரு எம்ஜிஆர் ஒரு வீட்டில் வேலை செய்கிறார். அந்த வீட்டில் ஒரு இளமையிலேயே விதவையான ஒரு பெண் இருக்கும். கல்யாணம் நடந்தே எனக்கு தெரியாது இருக்கும். அப்போ அந்த பெண்ணை இவரை காதலிக்கும், ஆனால் வெளியில் சொல்லாது. எம்ஜிஆர் ஒரு நாள் இன்னொரு பெண்ணை லதாவை திருமணம் பண்ணிவிட்டு அது வாழ்த்து பெற வருவாங்க. அப்போ போயிட்ட சூழ்நிலையில் காதலை சொல்லலாமல் இருக்கும்போது எங்களை வாழ்த்துங்கன்னா அவங்க எம்ஜிஆர் அந்த லதா வந்து நிற்பாங்க. அப்போ பாடுறது மாதிரி ஒரு பாட்டு, இக்கட்டான சூழ்நிலை, வீணை வச்சு மீட்டு பாடுறது மாதிரி. அப்போ தான் அந்த கந்தனுக்கு மாலையிட்டாள் கானகத்து வள்ளிமயில் அப்படிங்கிற பாட்டு. எம்ஜிஆர் படங்களை எப்போவுமே ஒரு 4 பல்லவி 4 சரணம் எழுதி கொண்டு போய் காமிச்சு எது ஓகே பண்ணுறாரோ அதான் படம். இது எழுதிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி கேட்டார். உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சீனிவாசன் பேர், சின்னவர் பேசுகிறான்னு கொண்டாந்து விஸ்வநாதன் ஃபோனை கொடுத்தாரு. நீடம் அங்கே இருக்கும் ஃபோன் இங்கேருந்து இங்கே இந்த இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கிறீங்க, இங்கே கொண்டாந்து கொடுத்தாரு. பக்கத்தில் நான் இருந்தேன், 6 மணி பற்றி பக்கத்தில். எம்ஜிஆர் பேச எனக்கே நல்லா கேட்டுச்சு. முத்துணி எப்படி எழுதாத விஷயம் அப்படின். மீட்டரும் கரெக்டாக இருக்குது, மேட்டரும் கரெக்டாக இருக்குன்ட்டு. அப்படியா, அவரை பயன்படுத்தி நான் இல்லாத படத்தில் கூட பயன்படுத்திக்கிறேங்க அப்படின்னு சொன்னார். அதாவது நான் நடிக்காத படங்கள் கூட எல்லாமே மியூசிக் பண்ணால் அவரை பயன்படுத்திக்கிறேங்கிற அர்த்தத்தில் சொன்னார்.
அதுக்கு எம்ஜிஆர் ஒரு பாட்டு பல்லவியோடு நிற்கக்கூடாது, இன்னொன்று எழுதணுங்கிறதுக்கு வேறு ஒன்று எழுதணும். ஆண்டவனின் சந்நிதியில் அன்றாடம் தேடி வந்தேன், தேடி வந்து பார்க்கையிலே ஸ்ரீ தேவியுடன் அவன் இருந்தான். ஆண்டவனின் சன்னதி அவள் பாடுறா, தேடி வந்து பார்க்கையிலே ஸ்ரீ தேவியினா இன்னொருத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில். இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பல்லவியை விட ஆப்டான பல்லவி எதுவும் இருக்காது அப்படின்னு தான் சொன்னார். இருந்தாலும் எம்ஜிஆர் படமாச்சே, 3 நாள் பல்லவி எழுதணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று, அன்புக்குயிர் பாடக்கண்டேன் தோழி, ஆசை கொண்ட நெஞ்சே நீ வாடி, உள்ளத்திலே பொங்கும் இன்பம் கோடி, அதை சொல்லப்போனால் நாணம் வரும் தோழி அப்படின்னு ஒரு பல்லவி. அதுக்கப்புறம் தான் அந்த கந்தனுக்கு மறையிட்டார் இதுதான். அப்போ தான் அதை கேட்டார். அப்போ இதைத்தான் அந்த ஆண்டவனின் சன்னதியில் தான் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கோவைச்சேரியில் அவர் மகன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தது. அவங்களுடைய தோழியெல்லாம் ஒரு நாள் அவங்க பார்க்க வந்தாங்க. அவங்க அந்த பாட்டை, இந்த சிச்சுவேஷன் சொல்லி இந்த பாட்டு பல்லவி மெட்டை பாடி காமிச்சிருக்காங்க. விஸ்வநாத் பாடலை போட்டு காமிச்சிருக்காங்க. எல்லோரும் கந்தனுக்கு மாறிட்டாரு தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவே சொல்கிறாங்கப்பா, இவங்க மற்றவங்க சொல்கிறது விட இவங்க சொல்கிறது நல்லா தான் இருக்குன்ட்டு அதை தான் தேர்ந்தெடுத்து ரெக்கார்டிங் பண்ணிட்டோம். வாணிஜரான பாடினாங்க. இதையும் இப்படியாவது பாட வைக்கணுங்கிறதுக்காக விஸ்வநாத் எதையும் பாடி காமிச்சார். ஆண்டவனின் சந்நிதியில் நான் அன்றாடம் தேடி வந்தேன், தேடி வந்து பார்க்கையிலே ஸ்ரீதேவியுடன் அவன் இருந்தான் அப்படின்னு அந்த டியூனை கேட்டு வாடிச்சார் சொன்னாங்க. சார், கந்தனுக்கு மாலையிட்டால் டியூனை விட இந்த ஆண்டவன் சன்னதி டியூன் தான் நல்லாயிருக்கு, இதை வச்சுக்கிறேங்க சார் அப்படின்னா. இல்லை, எம்ஜிஆர்கிட்ட வாய்ச்சி காமிச்சிட்டோம், அதனால் அவர் இதைத்தான் வச்சுக்கிற சொல்லிட்டு, அதனால் இதை பண்ண முடியாதுமான்ட்டாங்க. டியூனோட எம்ஜிஆர்கிட்ட போட்டு காமிச்சிருந்தாங்கன்னா இதைத்தான் ஓகே சொல்லியிருப்பார். ஓகே, அது இல்லாமல் அவர் வேறு வேலைகள் இது எல்லாம் இருந்ததுனால சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். பாட்டை கேட்கல. இப்போ அவங்க காதில் இவங்க சொல்லித்தான் கேட்டாரே தவிர பாட்டோட கேட்கலவர். அதனால் இதை வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த பாட்டை எப்படியும் விடக்கூடாது டியூன்ட்டு விஸ்வநாதன் மன்மத லீலைன்னு ஒரு படம் வந்தது. அது வாணிஜராம் தான் அந்த பாட்டையும் பாடினாங்க. இந்த என் பாட்டு முதல் பாட்டையும் அதான் பாடினாங்க எம்ஜிஆர் படத்தில். அந்த மன்மத லீலைக்கு அந்த பாட்டு தான் பாடினாங்க. அந்த பாட்டை கண்ணாசன் நான் எழுதின பாட்டை பாடி காமிச்சிருக்காரு விஸ்வநாதன். நல்லா தானே இருக்கு, ஏன் வேண்டாம்ட்டாங்க, அது தெரியல. அதுக்கு இன்னொரு பாட்டை போட்டு அதையும் பாடி காமிச்சிருக்காரு விஸ்வநாதன். பாலச்சந்திர படம்ல மன்மதன். அப்போ கண்ணாசன் தான் எழுதும்போது அப்போ இதுக்கு நானே எழுதிட்டுமாயா ஒரு பாட்டு அப்படின்னு இருக்காரு. சரி எழுதுங்கன்ட்டு அப்போ தான் அந்த பாட்டு. நாதமென்னும் கோயிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன், ஏற்றி வைத்த விளக்கினிலே எண்ணெய் விட நீ கிடைத்தாய், நாதமென்னும் ஆண்டவனி நாதமென்னும் கோயில். அது ஹிட்டான். இதை விட அது சூப்பர் ஹிட்டான பாட்டில் அது போட்டு தான் நல்லா ஆகிருக்கும். அது இப்படிலாம் நடந்தது முதல் பாட்டு எம்ஜிஆர் படத்தில். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படங்கள் எழுதின பிள்ளை பிள்ளை தமிழ் பாடுகிறேன், அதை கேட்டுப்பியா. இந்த ஒரு மாதம் ஆன பாட்டு சொல்லிடுறேன். ஓகே. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அதில் நான் 3 பாட்டு எழுதினேன். அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது இல்லையா? அந்த ஆமாம், சிஎம் ஆகும்போது ரிலீஸ் ஆனது. அந்த படத்துக்காக கடைசி படம் இல்லையா? ஆமாம், சிஎம் ஆகாமல் இருந்தார். அந்த படத்துக்காக பொறுப்பேற்றுக்கலாமல் இருந்தார் ஷூட்டிங் முடிக்கிறதுக்காக. மைசூர் அரண்மனையில் நடந்தது. அது மைசூர் அரண்மனையை மத்திய அரசு எடுத்துக்கிட்ட நேரம். அப்போ எம்ஜிஆர் ஷூட்டிங்காக 2 மாதம் விட்டுருந்தது. அப்போ ஒரு வாரம் தான் மிச்சம் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் எழுதின பாட்டை இங்கே ஷூட் பண்ணணும். PS வீரப்பாவோட அவர் போடுற சண்டை காட்சி ஒன்று படம் ஆக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நான் இவர் விஸ்வநாதன் டீம் போட்டுக்கிட்டு என்னை கூட்டி வர சொல்லி இந்த மாதிரி 4 ட்யூன் போட்டிருக்கேன், 4க்கும் பல்லவி எழுதிது, இது எம்ஜிஆர் கொண்டு போய் காமிக்க மைசூரில். அவர் எதை ஓகே பண்ணுறாரோ அதுக்கு தகுந்தாப்புல பொருத்தமாக அங்கேயே சரணத்தை எழுதி காமிச்சிட்டு, உனக்கு தான் என்ன தாளத்தில் வரும்னு தெரியுமில்ல, எழுதி காமிச்சிட்டு நம்ம அங்கே ட்யூன் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டார். அவர் படத்தில் எப்படின்னா அந்த பாட்டை ஓகே பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆச்சுன்னு சொல்ல வந்தால அந்த பாட்டு தான். எப்படின்னா, அதாவது முதல்ல என்ன பல்லவி எழுதுனா, மண்ணுலகை காக்குங்கள், பாண்டிய நாடு சோழ நாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும். அந்த பாண்டிய நாட்டு மக்களையெல்லாம் தூண்டி போருக்கு தூண்டுறது மாதிரி, சோழ நாட்டோட சண்டை போட வைக்கணுங்கிறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாடுறது மாதிரி. அதுக்கு தான் மண்ணுலகை காக்கும் களம் ஏற்களம், நாட்டின் மானத்தை காக்கும் களம் போர்க்களம் அப்படின்னு வரும். இது கருத்து நல்லா இருக்கியா, ஆனால் டியூன் நல்லா இல்லைன்றார். அப்புறம் வேறு ஒரு வாரம் ஒரு 4 பல்லவி எழுதி காமிப்போம். இது மாதிரி இன்னொரு 3 பல்லவி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் இருந்து எழுதணும். விண்ணில் ஆடி வரும் மேகம் பாடி வர, மண்ணில் வாழ்வு வரும் ஏர்முனையில், வெற்றி தேடி வர வீர மானம் பெற, வேலில் பாட்டெழுது போர் முனையில் அப்படின்னு வரும்.
இதில் கவித்துவம் இருக்குது, நான் நினைக்கிறது வரலைன்றார். நான் நினைக்கிறது வரலைன்னா என்ன நினைக்கிறாங்கிற சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். அவர் என்ன நினைப்பார் என்பதை எவன் புரிந்து கொண்டு எழுதுகிறானோ அவன் தான் கடைசி வரையில் ஒரு படத்துக்கு பாட்டு எழுத முடியும். இந்த ராப்போ இருக்கணும் 2 பேருக்கு. ஆமாம், அப்படி புரிந்து கொண்டு எழுதக்கூடிய கவிஞர்களில் நானும் ஒருவனாக இருந்த காரணத்தால் தான் அவர் கடைசி படம் வரையில் நான் எழுதினேன். அப்படிப்பட்ட கடைசி படம் தான் இந்த மதுரை சுந்தரமணியின் படம். அதில் ஏர் நடத்தும் மறவரெல்லாம் போர் நடத்த வாரீர், எதிரிகளின் குருதியிலே பொட்டு வைப்போம் வாரீர். அப்படி இது வன்முறையை தூண்டுறது மாதிரி இருக்குது, வேணாம்ட்டார். அப்போ குத்துறது மாதிரி காட்டலாம், ரத்தம் வர்றது மாதிரி காட்டக்கூடாதுன்னு சென்சார் கடுமையாக இருந்தாங்க. கன்னத்தை அரைகிற மாதிரி காட்டலாம், விரல் பதிகிறது மாதிரிலாம் காட்டக்கூடாதுன்னு இருந்தது. அதனால் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் தான் உட்காந்து 4 டியூன் போட்டு விசாரணை கூப்பிட்டு எழுதி கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தார். அது மாதிரி பாட்டு 4 பல்லவி போட்டு கொண்டு போய் காமிச்சோன்னா ஒரு பல்லவி அது வேண்டாம், அதை தூக்கிட்டு இந்த 4 பல்லவியுமே ஒரே பாட்டாக்கிட்டார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு தாளத்தில் இருக்க தலைவரே இப்படி அப்படின்னா மாண்டேஜ் சாங்குன்னு சொல்லி விஸ்வநாதனுக்கு தெரியும் அப்படின்ட்டார். அது ஓகே பண்ண வேணும்னா, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம், ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் அப்படின்னு பல்லவி ஆகும். அதுக்கப்புறம் அது ஒரு பல்லவி. அதுக்கப்புறம் ஒரு பல்லவி, கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும். இது ஒரு பல்லவி. இதுக்கு ஏற்றாற் போல் ஒரு சரணமும் நான் அப்போவே எழுதிட்டேன். கண் கவரும் கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே, நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகளெல்லாம் உடைந்திடும் இங்கே அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு ராகம், வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு, வா வா என் தோழா அப்படி கேரளா ராகத்தில் ஒன்று வரும். அது இப்படின்னு தான் மனுஷன் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரே பல்ல ஆக்கிக்கிட்டு சொல்லிட்டார். ஒரே பாட்டை ஆக்கிக்கிட்டு யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஜேசுதாஸை பாட வைங்கன்னாரு. ஜேசுதாஸா அப்படின்னு. ஆமாம், ஏன் இல்லை, ஜேசுதாஸ் குரல் மென்மையான குரல், சோக பாட்டுக்கு காதல் பாட்டுக்கு நல்லா இருக்குது, அது கம்பீரமாக எழுச்சியோடு பாடுற பாட்டை ஆச்சு. அதனால் டிஎம் சௌந்தரராஜன் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஸ்வநாதன் அவங்ககிட்ட சொல்லிவிட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை, விஸ்வநாதன் சொன்னார், எங்களுக்கு இந்த அபிப்பிராயம் தான் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க யார், டைரக்டர் கே சங்கர், நீலகண்டன், என்எஸ் ராமதவங்கள்லாம் இருந்தாங்க. இது யார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. டிஎம் சௌந்தரராஜன் பாடினா தான் இந்த மாதிரி பாட்டுகள் நல்லாயிருக்கும். விஸ்வநாதன் எப்படி பாடியிருக்கிறாரோ அப்படி டிஎம்எஸ் பாடினா தான் நான் ஒத்துக்கிருவேன், இல்லைன்னா கோவை சவுந்தரராஜனை வச்சு வேறு பாட்டு எடுத்துக்கிருவேன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததோ தெரியல. ஆமாம், என்னால் தான் அவங்க புழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பாட்டுகள்லாம் வெட்டி வர என்னால் தான் ஒரு முறை சவுந்தரராஜன் சொல்லிட்டாரு சிவாஜி எம்ஜிஆரையும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு பாரு, நம்ம அது தெரியலை. அப்புறம் எம்ஜிஆரே கேட்டார், சரி இப்போ கோட்டையில் நமது கொடி பறந்துட வேண்டும் என்று இருக்க, நமது கொடிக்கு பதிலாக வேறு என்ன போடலாம் அப்படின்னு. ஏன் தலைவரை, இல்லையா நமது கொடினா நம்ம கட்சி கொடியை பற்றி சொல்கிறதுனா மாதிரி நினச்சி சென்சார் கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி அவர் சொன்னார். இந்த எங்கள் வீட்டு பிள்ளை பார்த்துருக்கீங்களா, எங்கள் வீட்டு, அது ஒரு பாட்டு வரும். அதில் நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் அவர் பாட்டு. அதை எம்ஜிஆர்கிட்ட காமிக்காமல் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த நாகிரெட்டிக்கு அவங்க பாட்டு தான் இது நாகிரெட்டி பாட்டு. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இப்படி இருக்க நம்ம எதுக்கு சென்சார் அதிகாரிகிட்ட காமிச்சிக்கிறோன்ட்டு போய் கேட்டுருக்கான். நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எம்ஜிஆர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒத்துக்கல சென்சார் சொல்லுவோம்ட்டு போகிறாங்க. சென்சார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்ல போனாங்களாம். ரொம்ப அக்கிரமம். அவர் அதுக்கு முன்னாடி இதை கேள்விப்பட்டிருக்காரு. ரொம்ப அக்கிரமம் மாதிரி அவனே நம்ம உடம்புனா ரொம்ப சென்சார் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்கன்னு. ஓ, சென்சார் சொல்கிறையா, உன்னையத்தையா சொல்கிறேன். நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்னா இங்கே என்ன ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி. நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டான். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்காருன்னு தானே அர்த்தம் வரும் பொதுவாக பார்க்கும்போது. எப்படி சென்சார் ஒத்துக்குருவாங்க, ஏன் என்கிட்ட காமிக்கல நீங்கள் அப்படின்னு ஒன்றும் பேச வந்தேன். அதுக்கப்புறம் அவரை மாற்றி எழுதுனது தான், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். இதை சொல்லி காமிச்சார் எம்ஜிஆர். கோட்டையில் நமது கொடிக்கு பதிலாக மீன் கொடின்னு மாற்றிக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், மீன் கொடினா தானனான்னு டியூன் இருக்குது, நமது கொடின்னு வருது, தனனான்னு இருக்குது, அதனால் மகர கொடின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். மகர கொடினா
மகரம்னாலும் மீன் தானே. ஆமாம், நமது கொடி மகர கொடி, இதை கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். நமது கொடின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோங்க, மகர கொடி எடுத்துக்கிறோங்க அப்படின்றார். மகர கொடின்னு வச்சுக்கின்றார். அப்போ நான் சொன்னேன், கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும்னு சொன்னால் நீங்கள் அது ஒரு எழுச்சி இருக்குது. நம்ம தோழர்கள்லாம் நம்ம கட்சி கொடியை பற்றி பாடுறாங்க, எல்லாம் கைதட்டுவாங்க. கோட்டையில் மகர கொடி பறந்திட வேண்டும்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பாடுற மாதிரி இருக்கும்னு, நமது கொடியில் இருக்கக்கூடிய அழுத்தம் மகர கொடியில் இல்லையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சரி, நமது கொடின்னு ஒரு வார்த்தை எடுத்து வச்சுக்கிறோங்க, மகர கொடின்னு ஒரு வார்த்தை எடுத்து வச்சுக்கிறோங்க, நமது கொடியை கட் பண்ணிவிட்டால் மகர கொடியை போடுவோம் அப்படின்னு எடுக்கலை. நமது கொடி பறந்துட வேண்டும் தான் எடுத்து போச்சு. போனோடனே பாட்டு பார்த்துட்டு, என்ன நமது கொடி பறந்துட வேண்டும் இருக்குது, மகர கொடி அதை எடுக்கலையே அப்படின்ட்டு விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. என்ன இது எடுக்கலை அப்படின்னு. இல்லை, நீங்கள் எதை தான் ஓகே பண்ணு சொன்னார். முத்தினியை வேறு எதுவும் சொல்லி எது தான் ஓகே பண்ணி இந்த வழியை தான் சொன்னார். நமது கொடி பறந்துட வேண்டும், மகர கொடின்னு சொல்லவே இல்லையா அப்படின்னாரு. அப்படியா, சரின்னு வச்சுட்டு ராத்திரி 8 மணி இருக்கும், அவர் ப்ரொடக்ஷனில் இருந்து வீட்டுக்கு வந்தார். அவர் பேர் முத்து. வாங்க, எப்போவும் யார் மேலே கோவப்பட்டாலும் உங்கள் மேலே கோவப்பட மாட்டார், என்ன போய் முத்துனியத்தை கூப்பிட்டு வர ரொம்ப கோவமாக சொல்கிறாரு என்னன்னு கேட்டார். எனக்குனே தெரியும், நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், போனால் தான் தெரியும் அப்படின்னு போனோடனே ஃபோன் போட்டு கொடுத்தாரு. கோட்டையில் நமது கொடி பறந்துட வேண்டும் தானே இருக்குது, மகர கொடி பறந்துட வேண்டும் ஏன் எடுக்கலை அப்படின்னாரு. தலைவரே, சென்சார் கட் பண்ண மாட்டாங்க தலைவரே அப்படின்னு. அது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? இல்லை தலைவரே, நீங்கள் சொன்னீங்கல்ல நமது கொடி, இந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நான் ஆணையிட்டார் நடந்து விட்டார், இங்கே முன்னால் என்ன எழுதுனாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால் நம்ம எதுக்கு இந்த பிரச்சனை, நமது கொடி இருக்குமா இருக்காதான்னு சந்தேகத்துக்கு அது தீர்த்துக்கிறோம்ட்டு நானே அந்த சென்சார் அதிகாரியை பார்த்து கேட்டேன். எம்ஜிஆர் தானே பாடுறாரு, எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்படியா சென்சார்? அப்புறம் கேட்டார், சென்சார் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டார். சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறது. ஆமாம், ராகவன் அப்படின்னு. ஆஹா சரி அப்படி வச்சுட்டார். அப்போ தான் இங்கே இருந்தவங்கிட்ட சொன்னாங்களாம், முத்துனி என் கவிஞர் மட்டும் இல்லை, என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர். அவர் என் வயது என்ன ஆத்மார்த்தமான நண்பர் அப்படி. மற்ற கவிஞர்களெல்லாம் நமக்காக போய் கேட்டுப்பாங்களா? எனக்கு ரொம்ப வேண்டிய ஆத்மார்த்தமான நண்பருங்கிறதுனால தான் போய் கேட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். நடிகர் ஐஸ்வர்யன் கண்ணனும் நடிகர் எம்என் நம்பியார்னா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கே சங்கர் வந்து சொன்னாங்க. இது 1 மாதம் ஆச்சு இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு. அதுக்காக சொல்ல வரேன்.